கணபதி வாசுதேவன், சித்தார்த் கௌதம் இவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் கிறிஸ்டினா என்ன சொல்கிறாங்க, மேம் மை கேர்ள் பேபி ஹெட்டேக் லாஸ்ட் 6 months. We made a CT scan. It is clear. பட் எனி ஐடியா இருக்கா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே குட். ஸோ 10-year கேர்ள் பேபிங்கும்போது அது ஐசைட் தலைவலி அப்படிங்கும்போது அந்த மூளை வேலைப்பாடுகள் அதிகமாகுது, இல்லை ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. ஸோ மைக்ரைன் ஹெட்டேக், டென்ஷன் ஹெட்டேக், ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தது தலை வலிக்குது அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகள் சொன்னால் இட் இஸ் டென்ஷன் ஹெட்டேக். யூஸ்வலி மைக்ரைன் ஹெட்டேக் கண் பார்வை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ பக்கத்திலே இருந்து பார்க்குறது, இந்த ப்ளூ லைட் எமிட்டிங் இது எல்லாத்தையும் அவர்களுக்கு தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் பிள்ளைகளுக்குன்னு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல்லே அவங்க பொழுது போகுது. அது ரொம்ப த்ரில்லிங்காக, எக்ஸைட்டிங்காக சவுண்ட் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸோட இந்த வீடியோக்களை பார்க்கும்போது பிள்ளைகளுடைய மூளைக்கு அது ஒத்துக்கொள்ளாது. நம்ம சிம்பிளாக ஒரு 12,000 வருஷமாக ஒரு இடத்துல செட்டில் ஆகி அமைதியாக ஏதோ நமக்கு வேண்டிய உணவுகளை பயிரிட்டு அதை சாப்பிட்டு தூங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணி இப்படி தான் அந்த 12,000 வருஷங்களாக நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 20-30 வருடங்களாகத்தான் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பெருசாக வளர்ந்து அது நம்ம மூளையை ஆக்கிரமிக்கிறது. இட் இஸ் வெரி அட்ராக்டிவ் டு லுக் அட் பெரிய ஒரு 3D சினிமா மூளையை ஆக்கிரமித்து கொள்ளும். அதில் உள்ள விஷயங்கள், கதைகளை அப்படியே மூளையில் பதியும். பேச்சு திறமை குறையும். 2 பேர் ஆட்களோடு பேசி பழகிறதெல்லாம் குறைஞ்சி அந்த ஸ்க்ரீன் மூளையை ஆக்கிரமித்து கொள்ளும். அதையே பார்த்து பேச்சு திறமை குறைகிற, ஆட்டிசம் அதிகரிக்கிற விஷயங்கள் உண்டு. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட்டிசமுடைய லாங் டேர்ம் என்னது, ஸ்கிசோஃப்ரினியாவாகலாம். ஓகே, மனச்சிதைவு உண்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களை பயங்காட்ட சொல்லலை, ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இப்போ எடுத்தால் போதும். பிள்ளைகளுக்கு தேவையான அந்த சத்துக்கள் லைக் விட்டமின் டி, பி காம்ப்ளெக்ஸ், தேவையான ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், ஓகே, ரீனவ் ப்ளஸ் அதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அண்ட் மெக்னீஷியம், இது எல்லாம் இது பண்ணி தூக்கம் கரெக்டாக இருக்கா. பிள்ளைகள் நல்லா உடல் விளையாட்டு வேணும். இந்த பிரெயின் ஓவர் ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம பேலன்ஸ் பண்ண நம்ம உடல் உழைப்பை கூட்டணும். பிள்ளைகள் விளையாடணும். சின்ன பிள்ளைகள், 10 வயசு பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அடங்கி இருக்க சொல்லக்கூடாது. நன்றாக கேம்ஸ், உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டேக்லாம் போயிடும். ஓகே, ஓப்பன் ஏர், லாங் சைட், இப்படி பார்த்து ஹோம்ஒர்க் எழுதி இப்படிப்பட்ட இந்த ஷார்ட் சைட் அல்ல, நல்ல தூரத்து விஷயங்களை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கண் பார்வை குறைபாடுனால் வர்ற ஹெட்டேக் எல்லாமே சரியாகும். ஓகே.